திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற 7 வார்த்தைகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தகப்பனே, இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. வெள்ளத்தினாலும் அல்ல, விராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படியே எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். உன்னத நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் ஆமென், மகிழ்ச்சியான நாள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கவில்லை என்றால், ஆமென், இப்படி ஒரு மீட்பு ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்காது. ஆகவே இந்த நாளிலே நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்வோம். உடைய கல்வாரி சிலுவை, ஆமென், பிரைஸ் தி லார்ட், காட்சிகள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது பாவுக்கு மகிமையை செலுத்துவோம். நன்றி சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் புனித வெள்ளி ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலினுடைய 2 சரணத்தை நம்ம பாடிட்டு, ஆமென், பிரைஸ் தி லார்ட், முதல் வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா சொல்லி நம்ம கர்த்தரை ஆமென் மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தி பரிகார பலியாகி எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியாகி. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம்
கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வழிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வழிக்கின்றே. தூய திருரத்தமே, குடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே, குடிக்கும் தாயுள்ளமே. பாடுவோம். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நேரம் ஆமென் கல்வாரி சிலுவையை ஆமென் சிலுவை பாடுகளை தியானிப்போம். ஆமென். தியானித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். praise the Lord. praise the Lord. hallelujah. oh hallelujah. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஓ glory, hallelujah, praise the Lord. ஆமென். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பொழுதுமே சொல்லணும், கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும். ஆமென். உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை மீட்பதற்கு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மீட்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவரே இரட்சகர், மீட்பர். ஆமென். மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர், வியாதிகளை குணமாக்குகிற தேவன், வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகள் தாண்டி ஆமென் பிரைஸ் தி லார்ட் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அவருடைய கல்வாரி இரத்தம் ஆமென் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது, வியாதிகளை கழுவுகிறது. ஹல்லேலூயா. பாவங்களை எல்லாம் கழுவுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. praise you தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 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 அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை
உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Praise the Lord, hallelujah. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக இருந்தனரே. விலையே பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக இருந்தனரே. Praise the Lord, hallelujah. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், உடைய பாடுகள் 40 நாட்களும் எல்லாரும் தியானிக்கிறாங்க. ஆமென். வாழ்நாள் முழுவதும் தியானிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழகாய் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார். சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இல்லை, யாருக்காக? நமக்காக. ஹல்லேலூயா. நம்முடைய விடுதலைக்காக, மீட்புக்காக. ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். முதலாம் வார்த்தையை சகோதரர் பிரபு அவர்கள் இந்த நாளிலே தியானிப்பார்கள். நாம் அவர்களோடு கூட சேர்ந்து நாம் மெடிடேட் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் தேவனே, அப்பா, இந்த வாய்ப்பை நீ தந்தமைக்காய் நன்றி ராஜா. அடியேனை மறைத்து அப்பா நீர் வெளிப்பட வேண்டுமா வேண்டிக்கும் ராஜா. ஆமென். ஆக்சுவலாக ஒருத்தங்க மதிக்கிற தருவாயில் அவங்க என்ன வார்த்தை பேசுகிறாங்களோ, கடைசி நிமிஷத்தில் என்ன வார்த்தை பேசுகிறாங்களோ, அது அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஆசை என்ன, அவங்களோட விருப்பம் என்ன என்பதை தெளிவாக தெரிவிக்கும். அதாவது அவங்க கடைசி நிமிஷத்தில் பேசுறது, ஒருத்தங்க சாகிறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்தில் பேசுறது வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஆசை என்ன, அவங்க விருப்பம் என்னன்றதை நமக்கு தெளிவுபடுத்தும். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கைதியை கூட என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட கடைசி ஆசை என்ன, உங்கள் கடைசி விருப்பம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ அவனோட ஆசை, அவனோட விருப்பத்தை அவன் தெரிவிக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னோட மதனிக்கு சிலுவையில் இருந்த தருவாயில் அவர் கடைசியாக பேசின 7 வார்த்தைகள் அவர் எப்படிப்பட்டவர், அவரோட விருப்பம் என்ன அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரிவிக்குது. அதில் முக்கியமான வார்த்தை, ஃபஸ்ட்டு அவர் பேசின வார்த்தை என்னன்னா, திருப்பிக் கொள்வோம். லூக்கா 23:34. அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்காய் மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மன்னிப்பு பற்றி வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல மன்னிப்பை பற்றி கேட்டிருக்கோம். மன்னிக்கிறதுக்கு சில சந்தர்ப்பம் வந்திருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா பசங்க என்ன சொல்லுவாங்க, இவன் நான் மன்னிக்கவே மாட்டேன். வீட்டில் சில பிரச்சனையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை மன்னிக்கவே முடியாது, செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், இவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இப்படின்லாம் வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த பாஸ்டர்ஸ் இல்லை பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இயேசுவை பின்பற்றுறீங்களே, அப்போ வந்து மன்னிக்கணுமே, ஏன் மன்னிக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிக்கிற குணன்றதை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பேசுவோம், இயேசு மதிச்சு அவர் வந்து சொன்னாருன்னா அவர் வந்து கடவுள், அவர் சொல்லுவார், நம்ம என்ன கடவுளா மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தை நம்ம நிறைய பேர் பேசியிருப்போம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது, எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் இயேசு சிலுவையில் மதித்தப்ப அவர் ஒரு 100% மனுஷனாக தான் மன்னிச்சாரு அப்படின்றதுக்கு வேதத்திலே நமக்கு அவருக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 9:2. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மகனே திறன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றாரு. லூக்கா 7:48. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார்.
இப்போ நம்ம 2 வசனம் பார்த்தோம். ஒரு வசனத்தில் திமிர்வாதனக்காரனை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. இன்னொரு இடத்துல அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. ஆனால் லூக்கா 23:34 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும்ன்றாரு. இந்த 3 வசனத்துக்கும் இந்த 3 வசனத்தில் ஃபஸ்ட்டு 2 வசனத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம பார்த்தா பிதாவே இவர்கள் மன்னியும்ன்ற வசனத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு 2 வசனத்துலேயும் உள்ளதுக்கும் இப்போ நம்ம பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும்ன்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? தனிப்பட்ட நபர் சொல்ல முழு உலகத்தையும் சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த 2 இடத்துலையுமே இயேசு கிறிஸ்துவே மன்னிக்கிறாரு. இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அங்கே மன்னிக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல விண்ணப்பம் வைக்கிறத தவிர இவரை டேரெக்டாக மன்னிக்கலை. அதாவது டேரெக்டாக மன்னிக்கலைன்னா உங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம் சிலுவையில், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் சொல்லி அங்கே கோரிக்கை வைக்க தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன காட்டுறதுன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டப்ப அவர் 100% மனுஷனாக தான் இருந்தார். அதனால தான் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டுன்றது ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அது அங்கே செய்யாமல் அவர் என்ன சொல்கிறாரு, பிதாவின் இடத்துல விண்ணப்பம் வைக்கிறாரு. பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்தால் இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று பிதாவிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறது. அப்போ அது என்னத்தை காமிக்குதுன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவானவர் எப்படி ஒரு மனுஷனுக்குரிய எல்லாவித சித்திரவாதையும் எல்லாவித அவமானங்களையும் பட்டு தான் அந்த இடத்துலையுமே பிதாவோடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் சொல்லி கடைசிலையும் தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டணும். தன்னோட சித்தம் இல்லாமல் பிதாவோட சித்தம் பூமியில் நிறைவேறணுன்றத முழுமையாக கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலைநாட்டினார்ன்றது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேதத்தில் சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய வலது பாதசத்திலிருந்து நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் அப்படின்னு. அதே அவர் சிலுவையில் தொங்கினப்பவே, சிலுவையில் இருந்தப்பவே என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக பரிந்து பேசியிருக்காரு. ஆண்டவே இவர்கள் பாவங்களை மன்னியும். இப்போ பரிந்து பேசுதுன்றப்ப, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை எதையாச்சும் உடச்சிருச்சு, முக்கியமான பொருள் ஏதோ உடச்சிருச்சு அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்க அப்பா கோவப்பட்டுறக்கூடாதுன்னு அம்மா பையன் தெரியாமல் செஞ்சுட்டான், பையன் தெரிஞ்சே செஞ்சுருந்தாலும் பையன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை கொஞ்சம் விட்டுருங்க, அடிக்க வேணாம், விட்டுருங்க அப்படின்வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அப்பா மன்னிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மன்னிச்சுட்டு அப்பாட்ட என்ன பண்ணுறாங்க, அந்த கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதே போல் இயேசுவானவர் தனக்கு எதிராக எழும்பின அனைத்து மக்களையும் மன்னிச்சுட்டு அதை தன்னோட மன்னிப்பு மட்டும் இல்லாமல் பிதாவின் இடத்துலையும் அதை கோரிக்கையாக வைக்கிறாரு, பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு. இதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலிமா நமக்கு எடுத்து கொடுக்குறாருன்றதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி கதை மூலிமா கொஞ்சம் சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது ஒரு விசுவாசியும் அவரோட நண்பரும் ஒரு ஆத்துவாதமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு நெட்டில் ஒரு வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேல் மாட்டியிருக்கு. அந்த தேலை பார்த்தோன்னே அந்த விசுவாசி என்ன பண்ணுறாரு, அந்த தேலை அந்த வலையிலேருந்து விடுவிக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் முயற்சி பண்ணுறப்ப அந்த தேல் அவரை கொட்டுது. அப்போ அவர் கூட இருக்க அவர் நண்பர் கேட்குறாரு, அந்த தேல் தான் உன்னை கொட்டுதே, திருப்பி ஏன் நீ அந்த வலையிலேருந்து அதை விடுவிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த விசுவாசி சொன்னாதான், தேலோட குணம் கொட்டுறது, அதோட குணம் கொட்டுறதுன்றதுக்காக என்னோட குணத்தை நான் மாற்றிக்க முடியாது. என்னோட குணன்றது மன்னிக்கிறது, இல்லை ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. அதனால் மற்றவங்க குணத்துக்காக நம்மளோட குணத்தை நம்ம மாற்றிக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைன்றப்ப நமக்கான விஷயன்றது அவரை பிரதிபலிக்கிற பாத்திரமாக இருக்கணும். அதாவது ஒரு டீச்சர் தம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அந்த பிள்ளை எப்படி அதை ரிப்ளை பண்ணுறான், அவன் ரிட்டன் அவன் டெஸ்ட்டில் எப்படி கொடுக்குறான்றத நிச்சயமாக ஒரு டெஸ்ட்டு வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க நடத்துனது அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுக்குன்றதை நமக்கு தெரியும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு வார்த்தையை கேட்குறோன்னா அந்த வார்த்தைக்கான சூழ்நிலை வரப்போ நம்ம அந்த சூழ்நிலையில் எப்படி நிற்கிறோம், அதுதான் முக்கியமானது. இப்போ நமக்கு
அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. எப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு மன்னிக்கிற குணம் வேணும். அப்படி நமக்கு மன்னிக்கிற குணம் இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அதுக்காக விண்ணப்பம் செய்யணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அதுக்கான மன்னிக்கக்கூடிய நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுப்பார். கடைசியாக திருப்பூர் வாட்டி இந்த வசனத்தை படித்தேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்களே. Praise the Lord. Amen. Praise the Lord. மன்னிப்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் தினம் நடக்கிற ஒரு சம்பவம். பிரதர் பிரபு சொன்ன மாதிரி பேரன் ஜேசு சில நேரத்தில் குறும்பு பண்ணிடுவார், எதையாவது உடைச்சிருவார். அவங்க டேடி கொஞ்சம் கோவப்படுவார். நான் சொல்லுவேன், இல்லை விட்டுருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், பிரைஸ் தி லார்ட், எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அதுபோல தான் இன்றைக்கும் பிரபு அவர்கள் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமேன், பிதாவினுடைய வலது பார்சத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். தொடர்ந்து இருக்கிற வார்த்தைகளையும் தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பல்லவியை நம்ம பாடுவோமே. மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவனின் மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில் அவனின் மாத்திரம் மன்னவாவும் தயவே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவி நின்று வாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக இதனரே உன்னை மாற்றவில்லையாக இதனரே. இரண்டாவது வார்த்தையை ரெவரண்ட் அசோக் சாமுவேல் அவர்கள் தியானிப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திற்கு வந்து அவரை ஆராதித்து அவருடைய சிலுவை கடுத்த உபதேசங்களை தியானித்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை எடுத்து படிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இயேசுவானவர் இரண்டாவது வார்த்தையாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை அவர் அந்த இடத்துல மன்னித்து அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின அந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. மன்னியும் என்று இயேசுவானவர் பேசின அதை தொடர்ந்து அவருக்கு இன்னும் வேதனையை அதிகமாக்கினார்கள். இன்னும் அவருக்கு சோதர உபத்திரவத்தை அதிகமாக்கினாங்க. அவர் கண் பார்க்க, அநேகர் கவனிக்க, அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவரை இன்னும் மனவேதனைக்கு உட்படுத்துகிறாங்க, சோதரன் கேலி செய்கிறாங்க. அந்த அதிகாரிகள் கூட மற்றவர்களெல்லாம் ரட்சித்தான், ஒரு கணம் இல்லாமல் சோதரம் எல்லாரும் ரட்சித்தான். இப்போது தன்னை ரட்சிக்க முடியாமல் சிலுவையிலே தொங்குகிறார் என்று சொல்லி அவரை பார்த்து பரிகசித்தாங்க அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். உண்மையிலேயே கிறிஸ்துவானால் இவர் என்ன பண்ணட்டும், தன்னை ரட்சித்து கொள்ளட்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு மனிதர் கூட என்ன பண்ணுறாங்க, அதை தொடர்ந்து இயேசுவை நிந்திப்பதை அதனுடைய அடுத்தடுத்த வசனங்களிலே பார்க்க முடியும். இப்படி எல்லாரும் நிந்திக்கும் பொழுது இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த குற்றம் சுமத்தப்பட்ட
குற்றவாளியாக இருக்கிற அந்த போர் சேவகர்கள் 2 பேரில் ஒரு ஆள் இயேசுவை நிந்தித்து பேசுவதை பார்க்க முடியும். என்ன சொல்கிறாரு? உண்மையிலே கிறிஸ்துவானால் உங்களை ரட்சித்துட்டு அடுத்து எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி பரிகாசத்தோடு அவன் பேசியிருப்பதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய தேவன் நம்ம நேசிக்கிறாரு. அவருடைய அன்பு என்றும் மாறாத அன்பு. நம்ம மேலே கிருபையாய் இரக்கமாய் தயவாய் இருக்கிறாரு. சோதரம் அந்த இடத்துல இயேசுவானவர் பொறுமையா நிதானமா எல்லாவற்றையும் நமக்காக சகித்து எல்லாவற்றையும் நமக்காக ஏற்று முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக அந்த மீட்பின் திட்டம் நிறைவேற சிலுவை பறிந்த தன்னைத்தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய சுய கௌரவத்தை என்ன பண்ணுறாங்க? கோவப்படுத்துகிறாங்க. சோதரம் சுய கௌரவத்தை கூட என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல அவங்க டச் பண்ணுறாங்க. உண்மையிலே தேவகுமாரன் ஆனால் நீங்கள் இறங்கி வாங்க, சோதரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அந்த நேரத்திலும் கூட இயேசு தன்னுடைய நிதானத்தை அவர் இழக்காமல் சோதரம் மூச்சு விட சிரமப்படுகிறதான அந்த சூழ்நிலைமைகளும் உபத்திரவத்தின் உச்சியில் அவர் காணப்பட்டாலும் அந்த இடத்துல தன்னுடைய நிதானத்தை இழக்காம இயேசுவானவர் ஒரு ஆத்துமாவை மீட்டு கொள்கிறாரு. இப்படி 2 பேரும் இருக்கிறதான நேரத்தில் இன்னொரு குற்றவாளி சோதரம் அவன் சொல்கிறான், நம்ம தண்டனை அனுபவிக்கிறோமே, இதுக்கு நம்ம சரியான ஆள் தான், தண்டனை அனுபவிப்பதற்கு நாம் தகுதியான ஆள் தான். ஆனால் இயேசுவை சுட்டி காண்பித்தவர் சொல்கிறார், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. தண்டனை அனுபவிக்கிறது போல இவர் ஒன்றும் என்ன பண்ணல, தப்பு தவறான காரியம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இயேசுவை நியாயப்படுத்துகிறான். அல்லேலூயா சோதரம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறான். இன்னொருத்தன் நிந்திக்கிறான். இப்படி நிந்திக்கிற வேளையில் இவர் இயேசுவை உயர்த்துகிறார். அப்போதான் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன நினைத்து கொள்ளும். இந்த மாதிரி சாதுரியவான் உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. சோதரம் உயிரை விட போடுற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஸ்பெஷலாக டிக்கெட் எடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு? ப்ரமோஷன் ஆகிட்டாருங்க அவர். சோதரம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவன் வந்து நழுவ விடவே இல்லை. சோதரம் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிய போகுது. இந்த நேரத்தில் ஒரு பரம ராஜ்யத்திற்குள்ள போகிற ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதனாக அவர் மாறி இருப்பதை பார்க்க முடியும். இயேசு அவர் உயிர் பிரிகிறதுக்கு முன்பதாக அந்த ஆத்துமாவை என்ன பண்ணுறாரு? ரட்சித்து கொள்வதை பார்க்க முடியும். அவரை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு மத்தேயு சுவிசேஷம் 23:43 பார்க்குறோம், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்ப, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சோதரம். அப்போ அந்த அளவுக்கு உறுதிதமாக அந்த மனிதனை ஆண்டவர் மன்னித்து அவருடைய குற்றத்தெல்லாம் மன்னித்து சோதரம் அவரோடு கூட சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் கூட இன்றைக்கு அல்லேலூயா இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்துக்கிற இந்த ஜீவ காலத்தில் அவரோடு கூட ஐக்கியப்படுவோம். ஆமென் சோதரம். நாம் தெரிந்து கொள்ள, இன்னும் வாழ்க்கையில் செவ்வையாக, இன்னும் அவரண்டில நெருங்கி ஜீவிக்க, இன்னும் அவருக்காக சாட்சியாக வாழ, இன்னும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்காக இன்னும் கனி கொடுக்க தேவன் இந்த நாளை தந்திருக்கிறாரு. இந்த நாளிலே அவரோடு கூட ஐக்கியப்படும். இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைக்கு கிடைத்த இந்த நாளாவது சமாதானத்துக்கு அடுத்தவர்களை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அந்த குருத்தோலை பவனியில் இயேசு சொன்னதை நம்ம நினைவு கூறுவோம். இந்த நாள் நமக்கு விசேஷமான. அதான் சொல்றாரு, அவன் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா. அப்போ ஆண்டவரை தேடுகிறதான நம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவர் அண்டையிலே அவருடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ நாட்களில் இன்றைய தினத்தில் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு வேண்டாதவைகளை நம்மளை விட்டு அகற்றி சோதரம் அவரோடு கூட ஒப்புரவாகி நல்மனம் பொருந்தி அவருக்காக பக்தியுள்ள வாழ்க்கை வாழ தீர்மானித்து அவருடைய வழிகளிலே நாம் அவர் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது தேவனை கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். அந்த மனுஷனை ஆண்டவர் மன்னித்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த குற்றவாளி ஞானசானம் எடுத்தார் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க, தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள ஞானசானம் எடுப்பதை தள்ளி போட அவங்க சொல்லுவாங்க. சோதரம் அது மதியினம். ஆண்டவர் நம்ம கிருபையாக ஜீவ நாட்களை தந்திருக்கிறார்.
நம்ம யார் என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைமை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் எப்பேற்பட்ட உன்னதமானவர் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் சோதரம். அப்போ அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவருக்காக சாட்சியாக வாழ்வது நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமான ஒரு சிலாக்கியம். அதை என்ன பண்ணக்கூடாது, உடன்படிக்கை பண்ணுகிற ஞானஸ்தானத்துக்கு எடுத்த காரியத்தை அப்புறம் எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் எடுத்துக்கலாம், மகனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், இப்படிலாம் நிறைய பேர் தள்ளி போடுவாங்க சோதரம். அப்படி தள்ளி போடுதல் நமக்கு நல்லதல்ல. ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானம் பண்ணால் உடனே வந்து ஊழியக்காரர்கிட்ட சொல்லி நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்மளை ரட்சிக்க விரும்புகிறாரு. அந்த மனுஷனை கர்த்தர் அவர் தொட்டு அவருடைய இரக்கத்தினால என்ன பண்ணுறாரு, அவர் மேலே தயவு பாராட்டி அவர் ரட்சிக்கிறாரு. உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் இயேசுவானவர் காணப்பட்டாலும் நிறையா பேர் மன்னிக்காமல் சிலுவையில் தூற்றுவதையும் சபிப்பதையும் கேட்ட அந்த மனிதர்கள் மன்னியும்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பொழுது இவனுக்குள்ள ஒரு மாற்றம், இவர் தான் இரட்சகராக இருப்பார் அப்படிங்கிறதான இவனுக்குள்ள ஒரு கணிப்பு. ஆகவே தன்னை நினைத்து கொள்ளும் என்று அந்த இயேசுவை நோக்கி சொல்லும் பொழுது, நீ இன்னைக்கு பரதேசில் இருப்ப, ஏன் கூட என்னுடைய ராஜ்யத்தில் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுடைய அந்த பாவத்தை மன்னித்து அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு இந்த நாளில் நாளைய தினம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டு இன்றே அவரோடு கூட ஐக்கியப்படுவோம். அல்லேலூயா. இன்றே அவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேருவோம். இன்றே அவருக்காய் கனி கொடுக்கிற மனந்திரும்பலுக்கேற்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய நன்மைகளை பெற்று நாம் அனுபவிப்போம். தேவனை கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை விலையேற பெற்ற அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்றவில்லையாக விலையேற பெற்றோராய் உன்னை மாற்றவில்லையாக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட இந்த மனுஷனை ஆமென் அவர் ஏற்றுக்கொண்டு விடுதலையை கொடுத்து மீட்பை கொடுத்து அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இதில் பாஸ்டர் ஐயா சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். தருணம் வாய்க்கும் பொழுது அதை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆமென். சொன்னது போல் அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த நேரத்தை தருணத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார் இந்த மனுஷன். இங்கே அநேக தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி தருணத்தை பயன்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆமென் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு காலத்தை தாமதிக்காமல் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சொல்லாட் அதை தான் இந்த நாளில் தியானித்தோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. மூன்றாவது வார்த்தையை தேவ ஊழியர் ஸ்டீஃபன் அவர்கள் தியானிப்பார்கள். அவரோடு கூட சேர்ந்த நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம் 26 27 வசனம் படிக்கலாம். ஆமென்.
ஹல்லேலூயா. ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் மரிச்சிட்டாரு, இன்னைக்கு நம்மளோட உயிரோடு ஜீவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ நபர்கள் மரிச்சிட்டாங்க, இன்றைக்கும் உயிரோடு திறக்கப்பட்ட கல்லறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. அவர் நம்மளோடு இருக்கிறார், நம்மளுக்கு சமீபமாக இருக்கிறாரு. நம்மளை கூப்பிடும் போதெல்லாம் உடனே என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்குறாரு. நமக்கு வைக்கிற விண்ணப்பத்துங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? உடனே அவர் பதில் கொடுக்குறார். பேர்பட்ட ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அப்போது நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும், அப்படி தானே? ஏன் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்காக பட்ட பாடுகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். ஒருத்தர் செய்த நன்மையை நம்ம என்ன செய்கிறோம்? நினச்சி பார்க்குறோம் இல்லையா? நம்ம வெளியில் சொல்லலைனாலும் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய நன்மையை நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த கடைசி தருவாயிலும் கூட நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதை நம்ம உணரணுங்கிற ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம். அதற்காகத்தான் அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவர் அந்த சிலுவையில் பாடுபடலை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது? சுகமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இன்றைக்கும் நம்ம பாவத்தோடும் சாபத்தோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் துன்பத்தோடு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வாழ்ந்துருக்க முடியும். நம்ம நல்ல சுகமாக வாழணும்னு சொல்லி தான் அவர் தன்னையே சிலுவையில் என்ன செஞ்சார்? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவரை தகப்பனாய் பெற்று கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தகப்பனை சுதந்திரவாளியாக கொடுத்த நமக்கு நாம தான் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த இயேசு மூன்றாவது வார்த்தையாக தன்னுடைய தாயாரை பார்த்து இதோ உன் தாய், சீஷரை பார்த்து இதோ உன் மகன் என்று சொல்லுகிற ஒரு காரணம், கர்த்தர் பிதாவானவர் தன்னை அனுப்பின காரியங்களிலே அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. தன் கடமையிலே உண்மையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியம்தான் கடமையிலே தனக்கு கொடுத்த பணியிலே, தனக்கு கொடுத்த கடமையிலே கடைசி வரைக்கும் என்ன செய்தார்? அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள், அநேக கடமைகள் இருக்கிறது. எந்தெந்த கடமைகளை நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், அந்த கடமைகளிலே நிறைவேற்றுகிறதை நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு கடந்து போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமீன். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சகோதரரும் அவர் தாயாரும் வருகிற பொழுது ஆண்டவர் சொல்றார், யார் என் தாய், யார் என் தகப்பன்? வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களோ, வேத வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்னுடைய தாயாரும் தகப்பனும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அவருடைய வசனத்தின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும் நடக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த கடமையிலே நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் என் தாய், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் யாராம்? என்னுடைய சகோதரர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்யதான் அந்த பூமியில் என்ன செஞ்சாராம்? அவரு வந்தாது. கடைசியில் தன்னை அடிக்கப்பட்டுகிற ஆட்டை போல வாய் திறவாது இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அனுப்பினது யாரு? பிதாவானவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. இவருடைய பாவங்களை நீக்கும்படியாக, இவருடைய சாபங்களை நீக்கும்படியாக தான் அந்த உலகத்திலே ஆண்டவரை பிதாவானவர் என்ன செய்னார்? அனுப்பினார். அந்த திட்டம் நிறைவேறும்படியாக தன்னை முழுவதுமாக அவர் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். அந்த ஆண்டவர்
நம்மளிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், நம்முடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா, அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோமா, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படி சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கிறது. நம்ம எப்படி குடும்பத்தை ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளாக எப்படி நம்ம நடத்துகிறோம், நம்முடைய வேலை செய்கிறதில் எப்படி நம்ம நடத்துகிறோம், இதெல்லாம் ஒரு சில கடமைகள். என்னென்ன கடமைகள் ஆண்டவர், என்னென்ன பொறுப்புகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. அது விவரித்து சொல்ல தேவையே இல்லை. குடும்ப தலைவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப தலைவிக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வேலை செய்கிறவனுக்கு எஜமானுக்கு எப்படி இருக்க வேண்டும், நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமே நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதே போல் கடைசி நேரத்தில் தன் தாய்க்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, தாய்க்கு கூட தன் குடும்பத்துக்கு கூட அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை விட்டுட்டு போக மனம் இல்லாமல் ஒருத்தருடைய கரங்களிலே தன் தாயை என்ன செய்கிறாரு, ஒப்படைச்சிட்டு போகிறாரு. இனி நான் இவ்வளோ நாள் அந்த உலகத்தில் இருந்து நான் என்ன செஞ்சேன், குடும்பத்தை அவரை வழி நடத்தினேன். இனி நீ என்ன செய்ய, அந்த பொறுப்பை என்ன செய்ய, இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோங்கிறத நம்ம என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு, தேவனுடைய கண்களுக்கு நம்ம அவருக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா, நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறோம், எந்தெந்த விஷயத்தில் அவர் குறைபாடு உள்ளவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நிதானித்து அறிந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்முடைய வருகிற காலங்களில் இன்னும் அவருடைய வாழ்க்கை, அவருக்கு பிரியமான வாழ்க்கையில் வாழ நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேத வசனத்தை அதை கை கொண்டு தன் இருதயத்தில் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அடுத்த 2 வசனத்தை வாசிக்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வசத்தின்படி நம்ம என்ன செய்யணும், படுக்கும் பொழுதும் நம்ம இருதயத்தில் தியானிக்கணும், நடக்கும் பொழுதும் ஒரு இருதயத்தில் தியானிக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு சொன்ன, அவருக்கு நம்மளுக்கு இட்ட கடமைகளை என்ன செய்ய வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கடைசி தருவாயத்தில் கூட பிதாவானவர் தனக்கு சொன்ன அந்த கட்டளைகளை, அவர் கற்பனைகளையும் ஆண்டவர் என்ன செய்றாரு, அதை நிறைவேற்றார். அவரை அனுப்பின சித்தத்தின்படி அவர் நடந்து தன்னை முழுவதும் என்ன செய்றாரு, ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தன் கடமையிலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். அந்த கடமையிலே நம்ம உண்மையுள்ளவராக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் அன்பதையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையும் அன்பதையே சிந்தித்தே சேவை செய்வேன். வில்லையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாகி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக வைந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்றவில்லையாக வைந்தனரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோமா அல்லேலூயா? எல்லாம் சொல்லுவோமா அல்லேலூயா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே இவ்வளோ அருமையான சத்தியங்கள் இருக்கிறது பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். நமக்கெல்லாம் சில பொறுப்புகள், உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் அவைகளெல்லாம் சரியாய் நிறைவேற்றும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
தேவ திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக, தேவ சித்தம் செல்வர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். 4வது வார்த்தையை ரெவரண்ட் அருள் செல்லுமையா அவர்கள் தியானிப்பார்கள். நம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் மறைமறைச்சோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் அவருடைய வார்த்தையை தியானிப்போம். நாம் நீர் மூலமாக அமர்ப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை, இந்த 7 வார்த்தைகளே இந்த குட் ஃப்ரைடே சமயத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தை மன்னிப்பு, 2வது வார்த்தை இரக்கம், 3வது வார்த்தை அன்பு, 4வது வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்வோம். பரிதவிப்பான நிலை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில வேளைகளிலே பரிதவிப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் அவருக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கும் ஒரு பரிதவிப்பு வந்துவிட்டது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 45, 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? மன்னிப்பு, இரக்கம், அன்பாக இருந்த தேவன் அந்த நிமிடத்திலே அவர் மிகவும் சத்தமிட்டு ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கடந்து வராத சூழ்நிலைகள் இல்லை. இந்த வேளையிலே அவர் பாருங்க, சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல பிதாவும் குமாரனும் ஒருவராய் இருக்கிறார். பிதாவை பார்த்து கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? நான் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கதறுகிறார். பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் முதல் வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரமாக இருக்கிறீர்? யூ ஜஸ்ட் லிசன் த வேர்ட். நீங்க அந்த வார்த்தையை நினைவு கூறுங்க, நினைச்சு பாருங்க. ஏன் தூரமா இருக்கிறீர்? நீங்களும் நானும் ஒன்றுதானே, பிதாவும் குமாரனும் ஒருவர் தானே. ஏன் என்னை கைவிட்டீர்? இப்போ பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 71:9 படிங்க. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். பாருங்க, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு முது வல்லமையும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாராக. இந்த ஜபத்தை நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் காலம் கொடியதாக இருக்கிறது. நாம் உலகம், அதாவது அழிவு சீக்கிரமாக இருக்கு, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கு. எனவே நாம் தினந்தோறும் இந்த ஜபத்தை ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாராக. நம்மளை அவர் எப்பொழுதும் பாதுகாக்கிறது அவனா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 18வது வசனத்தை வாசிங்க. 7:18. இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை வயதும்
கைவிடீராக. என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயன் புஸ்தகம் 54:6. பாருங்க, இதான் காரியம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவர்கள் சிறுகிற போல பாருங்க, இந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். நிறைய குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்குது பாருங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு மட்டுமே நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள். நம்மெல்லாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம், அப்படிதானுங்களே? அல்லேலூயா. நாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம், வேற யாரையும் நம்பல. சோ கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவரை தான் நம்ம வாழ்றோம். என்னால் முடியும்னா ஒன்றும் முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இந்த 4வது வார்த்தையை அவர் சொல்கிறார். ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே. சில வேளைகளில் நாம் அப்படி தான் இருந்திருப்போம் நேரங்களில். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அந்த நேரத்தில் ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பெரிய பிள்ளைங்கள, அதாவது நம்ம பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி, சில வேளைகளிலே நமக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ கடைசியா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:16 படிங்க. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. என்னோட கூட இருந்த சிஷ்யர்கள்லாம் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா நீங்க கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. பிதாவிட்ட கேட்கிறாரு. ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷன் நம்ம நினைச்சு பார்க்கணும், ஏன் இது மாதிரி நடந்தது. அப்போ நீங்க நினைக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் நடக்க தான் செய்யும், நிச்சயம் நடக்கும். ஆனாலும் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் ஜெயமாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிகவே தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிகவே விலையேற பெற்ற திருத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக வார்த்தையிலே நாம் தியானித்தது போல ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்ம கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவை பார்த்து கத்த சொன்னார், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். மலைகள் கூட விலகி போகும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து விடும், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமேன். தன்னை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஆமேன் சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து ஆமேன் பிரைஸ் தி லார்ட் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை மீட்ட தேவாதி தேவனுக்கு
நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கைவிடாமல் நம்மை நடத்திய கர்த்தர் இனியும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் 5வது வார்த்தை ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் தியானிப்பார்கள். நாம் எல்லாரும் அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இது ஒரு டே ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் கிராஸ் அப்படின்னு சொல்லி அழகாய் சொல்லுவார்கள். ஆமென். சிலுவையை கொண்டாடுகிறதான ஒரு நாள். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. சிலர் இதை ஒரு கொண்டாட்டமாகவே கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மரிக்கிறதையும் அவரோட உயிர்த்தெழுதலையும் ஒரு பெரிய நிகழ்ச்சிகளாக எடுத்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான இந்த சிலுவையை பற்றியதான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதான நாம் இதை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இந்த சிலுவையினுடைய அந்த சந்தோஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதான, அதை அனுபவிக்கிறதான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. ஆமென். 4 வார்த்தைகள் நம்ம தியானித்தோம். இப்பொழுதும் கூட இந்த 5வது வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. ஹல்லேலூயா. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் தியானிக்கிறதான காரியம் இந்த 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு முன்பதாக நாம் பார்க்கிறோம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பார்க்கிறோம், ஆமென், இந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக, ஆமென், இழந்து போனதை தேடும்படியாக, ஆமென், மனுஷகுமாரன் என்ன பண்ணியிருக்கிறாரு? பூமியில வந்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆமென். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறதான மனுஷர்கள், ஆமென், அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டதான அந்த காரியத்தை அவங்க இழந்து போனாங்க. ஆமென். அதை மீண்டுமாக ரீஸ்டோர் பண்ணும்படியாய், அதை திரும்ப தரும்படியாக மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தாங்க. ஆமென். இந்த மனுஷர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் ரொம்ப அழகாய் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு கடைசியாக அந்த 26ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், 26, 27 வசனங்களில் பார்க்கிறோம். ஆமென். அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் சீஷன் அவன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று எண்ணி நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். உலகத்தில் அவர் வந்ததான காரியங்களெல்லாம் நிறைவேற்றினாங்க. கடைசியாக இருந்ததான அந்த ஒரு காரியம், அவருடைய தாயை என்ன பண்ணிட்டாங்க? ஒப்பு கொடுத்து விட்டு வந்த காரியமெல்லாம் முடிந்தது, ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கிறதான வார்த்தை, ஆமென், அது என்னன்னு சொல்லி அங்கே வேதத்தில் அழகாய் போடப்பட்டிருக்குது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமென். இந்த பகுதிகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் 69ஆம் சங்கீதம் 21வது வசனம் வாசிக்க வேண்டாம். அந்த பகுதிகளில் இந்த வாக்கியங்கள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காரியங்கள் நம்ம பார்க்கிற பொழுது எந்த சூழ்நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆமென், வேதத்தில் 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இதை நம்ம பார்க்கிற பொழுது காலையிலிருந்து இரவு 6 மணி வரைக்குமான இந்த நேரங்களை 3ஆக அழகாக அங்கு பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் மணி வேளை என்று சொல்லுகிற பொழுது காலை 9லிருந்து 12 மணி வரைக்கும் என்றும், 6ஆம் மணி வேளை அப்படின்றது மதியம் 12லிருந்து 3 மணி வரைக்கும், 9ஆம் மணி நேரம் என்பது மதியம் 3லிருந்து இரவு மாலை 6 மணி வரைக்குமாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமாம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் ரொம்ப அழகாய். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆமாம். இதில் இந்த பஸ்காவிற்காக ஆயத்தமாக இருக்கிறதான அந்த நாள் இரவிலிருந்து இயேசு என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? காட்டி கொடுக்கப்பட்டதிலிருந்து அடுத்த நாள் இரவு 6 மணி வரைக்குமாக அவர்களுக்கு அநேக துன்பங்கள் அங்கே இழைக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் அவைகள்
தெரிந்தவைகள் தான் பாருங்க. 40ற்கு 1 குறைய 39 அடிகள் அவருக்கு சாட்டையினால அடிக்கப்பட்டாங்க. அவருடைய முதுகு அப்படியே ஒரு உழுது போட்டதான ஒரு நிலம் போல எப்படி இருந்துச்சான், பீக்கப்பட்டு அதிலிருந்து ரத்தமெல்லாம் வடிந்திருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் ரொம்ப அந்த காரியங்கள் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமீன். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஆமீன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெகு தூரமாய் அவரை நடத்தி சென்றிருக்கிறாங்க. அநேக காரியங்கள் அவருக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். இந்த சூழ்நிலையில் அவர் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆமீன் நம்ம எல்லாம் நினைப்போம், எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு, அப்படி இருக்குதுமே தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் பாருங்க. ஆனால் இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் மார்க்கிலையும் இதே தாகமாக இருக்கிறதா என்ற காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆமீன். இதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. குடிக்க மனதில்லாதிருந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமீன். இந்த 2 பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதத்தில் இந்த காடியை குறித்து 3 விதமான காடிகள் அங்கே போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமீன். முதல்ல ஒரு காடியை நம்ம பார்த்தோம், மத்தியில் என்ன போட்டிருக்குமா, கசப்பு கலந்த காடி. அடுத்தது வெள்ளை போலம் கலந்த காடி. ஹல்லேலூயா. ஆமீன். இப்படியாக வேதத்தில் திராட்சை ரசம் கலந்த காடி அப்படின்னு சொல்லியும் போடப்பட்டிருக்குது. இப்படியாக இந்த காடியை கொடுத்தார்கள். இது இந்த வரலாறுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிலுவையில் அதாவது ஒரு மனுஷனுடைய தண்டனைக்கு அவர்களை அழைத்து செல்லும் பொழுது, அதாவது மரண தண்டனைக்கு அழைத்து செல்லுகிற பொழுது, அந்த வழியில போகும்போது அந்த தண்டனைக்கு கொண்டு போகிறதான அந்த மனிதர்களுக்கு இந்த வழியில இருக்கிறதான ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்களாம், சில பாத்திரங்களில் இப்படிப்பட்டதான காடியை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த காடியை அவர்கள் பருகும் பொழுது அவர்களுக்கு அந்த வேதனை தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமீன். இந்த வெள்ளை பவளம் அந்த காடியை குறித்து வரலாறு இந்த எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு விதமான ஒரு மயக்கம் ஏற்படக்கூடியதான ஒரு காரியம் அதில் உண்டு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. இப்படியான காரியங்களை செய்கிறது வழக்கம். அப்படியா இயேசு அந்த வழியாக கொண்டு போகப்பட்டதான நேரத்தில் அவருக்கு இப்படிப்பட்டதான காடிகள் எல்லாம் கொடுத்த பொழுது அவர் என்ன பண்ணலையா, அதை வாங்க மறுத்து விட்டார். அதை உட்கொள்ள அவருக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன். இப்படியான காரியங்கள் அங்கே வரலாறாய் உண்டு பாருங்க. ஆனால் நம்ம பார்க்கிறோம், கடைசியா சிலுவையில் தொங்கப்பட்ட பொழுது ஆமீன் அவர் சொல்றாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி சொன்ன பொழுது அவருக்கு என்ன பண்ணாங்களாம், கசப்பான காடியை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அதாவது இந்த வேதனை உண்டாக வேண்டியதான நேரத்தில் அவர் என்ன பண்ணலை, காடியை எடுத்துக்கொள்ளலை. ஆனால் சிலுவையில் மரிக்கும் நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. உடனே தான் அவருக்கு அந்த காடியை கொண்டு போய் கொடுத்த பொழுது அவர் என்ன பண்ணார், அதை பருகுனார் என்று சொல்லி. அப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் கொடுக்காதீங்க, அவர் ஏலியை கூப்பிடுறாரு, அவங்க வந்து என்ன பண்ணுவார், ரட்சிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமீன். வேதத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த தாகமானது அவருக்கு சிலுவையில் உண்டானதல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமீன். இந்த பகுதி நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை முழுவதும் வீட்டில் போய் வாசிங்க. நேரம் குறைவாக இருக்கிறனால சம்பவத்தை நம்ம சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமீன். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாங்க, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, ஆமீன், நீங்கள் யூதனா இருக்கிறீங்க, நான் சமாரியா ஸ்திரியாக இருக்கிறேன். ஆமீன், நான் சமாரியா இருக்கேன், நீங்கள் எங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டீங்க, கலந்து கொள்ள மாட்டீங்க, நீங்கள் எங்களிடத்துலேருந்து கேட்டுக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலை நீங்கள் வந்து என்ன இடத்துல அப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது, நான் யார் அப்படின்னு சொன்னால் நீ இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமீன். அப்போ யார் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, நான் மேசியா அப்படிங்கிறதான காரியங்கள் நாங்கள் போடப்பட்டிருக்குது பாருங்க. இந்த காரியங்களை அந்த ஸ்திரீ கேட்ட பொழுது ஆமீன் அவ என்ன பண்ணுறாங்க, ஆமீன், நீங்கள் வீட்டில் போய் முழு காரியங்கள் நீங்கள் வாசிங்க.
இயேசு அவருக்கு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், ஊருக்குள்ளே போய் இந்த காரியங்களை சொன்னார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 28ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றான். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்திரீ ஆண்டவரை அறியாத ஸ்திரீ, ஆமென், ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ இயேசு அவரிடத்தில் வந்து சொன்ன காரியங்கள் அது எல்லாவற்றையும் ஊருக்குள்ள போய் சொல்லி அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த தாகம் தான் அவருக்கு என்ன பண்ணப்பட்டது, சிலுவை பரியந்தம் இருந்தது. ஆமென். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அவர் எல்லாரும் அவருடைய சமூகத்தில் வரணும், அவரோட கூட இருக்கணும் அப்படி சொல்லி அவங்க விரும்புகிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாகமாக இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவரை அறியாத அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, புறஜாதியான ஸ்திரீ ஆண்டவரை சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய தாகத்தை என்ன பண்ணாங்க, அந்த நாளில் தீர்த்தாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமென், அவர் சிலுவையில் தாகமாக இருக்குன்னு சொன்னதான அந்த காரியத்தில் உண்டான தாகத்தை நம்ம எத்தனை பேர் நம்ம தீர்த்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:21 மட்டும் வாசிங்க. ஹல்லேலூயா. என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமென், இந்த ஸ்திரீ செய்தது போல அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியே மற்ற ஜனங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், கசப்பான காடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கசப்பான காரியங்கள், ஆமென், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நம்ம இந்த நாளில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையில் சொன்னதான அந்த தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது, ஆமென், கர்த்தர், ஆமென், நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. praise the Lord. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு மருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தர் இயேசு மருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திருரத்தனே அவர் விழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக Praise the Lord. Amen. ஆத்தும தாகம் இருக்க வேண்டும். Praise the Lord. சமாரிய ஸ்திரீ குறித்து இந்த நாளில் நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் அறிந்த உடனே அவள் புறப்பட்டு போய், ஆமென், எல்லாருக்கும் அதை சுவிசேஷமாய் அறிவிக்கிறாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த, ஆமென், அந்த கடமை, பிரைஸ் தி லார்ட், அந்த கடமை அல்ல, இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த பொறுப்பை கர்த்தர் நம்ம கைகளில் கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் ஆத்ம தாகத்தோடு செயல்பட்டு, ஆமென், ஒரு ஆத்மாவையாவது நம்ம ஆதாயம் படுத்தணும். ஆதாயம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு பிரயாசப்படும். இதான் அந்த கடைசி நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது. அருள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இது கடைசி நாட்கள். ஆமென். காலங்கள் கொடிய நாட்களாக இருக்கிறது. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 6வது வார்த்தையை சகோதரி எச்சி அவர்கள் தியானிப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சோகமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். யாரும் சோகமாக இல்லைல்ல? அப்போ சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னும் உற்சாகமாக சொல்லாமே. ஆமே. உண்மையிலே இந்த நாள் நம்ம மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இல்லையா? ஆமே. இந்த நாளும் கூட எத்தனை வார்த்தைகளை தியானிச்சிட்டோம்? கேட்கல, 5 வார்த்தைகளை தியானிச்சிட்டோம் இல்லையா? 6வது வார்த்தை இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். ஆமென். இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன பண்ணாரு? முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6வது வார்த்தையாக அவர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், முடிந்தது என்று சொல்லி ஏன் அவர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலாக பிதாவானவர் அவர் இந்த பூமிக்கு அனுப்பினதற்கு ஒரு காரணம் இருந்தது இல்லையா? அவரை பிதாவானவர் தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் இந்த பூமிக்கு அனுப்பினதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கோங்க. மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்குது, நியாயப்பிரமாணங்களே ஆனாலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும் நான் என்ன பண்ணுறதற்காக வந்தேன்? நிறைவேற்றுகிறதற்காக வந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ முதல்ல கர்த்தர் இயேசுவானவர் பூமிக்கு வந்ததற்கான காரணம் அவரை குறித்து தீர்க்கதரிசிகளால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுவிசேஷங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்ததுன்னு சொல்லி நிறைய இடங்களில் பார்க்க முடியும். வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இயேசுவானவரை குறித்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருந்ததாம் பாருங்கள். இவைகள் அவ்வளோத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அந்த வார்த்தைகள் அவ்வளோத்தையும் என்ன பண்ணார்? நிறைவேற்றி முடித்தார். இதுக்கு முந்தின வார்த்தையில் கூட நம்ம தியானிக்கும் பொழுது என்ன பார்த்தோம்? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன சொன்னார்? சொல்லுங்களேன், என்ன சொன்னாரா? தாகமாக இருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போய்விடக்கூடாது. அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கண்ணும் கருத்துமா கவனமாக இருந்தாருன்னு சொல்லி நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், இப்போ முதல் காரியம் அவரை பற்றி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் வந்தார். 2வது காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பாருங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அப்போ 2வது அவர் வந்ததுக்கான காரணம் என்ன? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை எப்படி மாற்றணும்? பரிசுத்தவான்களாய் மாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆமென். உங்களை என்னையும் பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாய், உங்களை என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும்படியாய், பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை என்னையும் பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாக தான் அவர் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு வந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட காரியம் என்ன? யோசேப்பு கிட்ட தேவதூதன் என்ன சொல்கிறாரு? மத்தேயு 1:23, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பண்ணுங்க? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு வசனத்தை ஆரம்பித்தா நீங்கள் முடிச்சிடணும். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன பண்ணுவாரா? அவர்களை ரட்சிப்பார். உங்களை என்னையும் ரட்சிக்கும்படியாக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க. அப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புனதுக்கு 2 முக்கியமான காரணம். உங்களையும் என்னையும், அழிந்து போகிற ஆத்துமாக்களையும், பாவத்தின் பிடியில் பிசாசினுடைய கட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாகவும், அவரை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள், அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றை நிறைவேற்றும்படியாக அந்த பூமிக்கு வந்தார். அதை அவர் செய்து முடிச்சாரா? எப்போ வரைக்கும்? கடைசி நிமிஷம் வரைக்கும்.
கைகள்லையும் கால்கள்லையும் ஆணிகள் அடிக்கப்பட்டு சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது கூட அவர் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தார் பாருங்க. 2வது வார்த்தையை நம்ம தியானித்தோம் இல்லையா? அதில் என்ன பண்ணார்? அந்த கள்ளன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு இல்லையா, பிதா உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் அடியனையும் நினைத்து கொள்ளும்னு சொல்லும்போது என்ன பண்ணார் அவர்? இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன பண்ணுவேன்? பரதேசில் இருப்ப. அப்போ அந்த கடைசி நிமிஷத்துலேயும் ஒரு ஆத்மாவை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுல கவனமாக இருந்தார் பாருங்க, ரொம்ப கருத்தாக இருந்தார் பாருங்க. அதே போல் 5வது வார்த்தையை நம்ம தியானித்தோம் இல்லையா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்த பிறகு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்ணார்? தாகமாக இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை கூட அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, முடியாமல் இருக்கக்கூடாது என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இந்த வார்த்தைகள் நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு அழகாக உட்காந்து தியானிக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு இதுதானே தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? இன்றைக்கி உண்மையிலே வேதனைப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரு, எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கடமையை கொடுத்துருக்கிறாருங்கிறதே அநேக விசுவாசிகளுக்கு, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறதில்ல. இனி அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். இன்னும் வந்து என் தலைவலி சரியாக போகணும், என் ஜுரம் சரியாக போகணும், வயிறு வலி சரியாக போகணும், அப்படி ஜோம் பண்ணுறதுக்காக நீங்களும் நானும் நிச்சயமாக அழைக்கப்படலை. அதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு? அதுக்காக அழைச்சிருக்காரு? இல்லை இல்லையா? அவரை பற்றி தானே பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களை நீங்கள் கர்த்தர் அழைத்திருக்கிறார் பாருங்க. அந்தகார இருளிலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் போய் என்ன பண்ணணும்? தேசம் எங்கும் உலகம் எங்கும் போய் அறிவிக்கணும். இல்லையா? சொல்லுங்களேன். ஆமேன். அதுக்காக தான் உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. அந்த காரியத்தில் நீங்களும் நானும் சரியாக இருக்கணும் பாருங்க. அவர் பரமேறி போகும்பொழுது அதை தான் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனார். வசனத்தை குறிச்சிக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 28:19-20, மார்க் 16:15, அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்கள்? சுவிசேஷத்தை பிரசையுங்கள்னு சொல்லி தான் உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கும். அதை கடைசி வரைக்கும் அந்த காரியத்தில் நம்ம சரியாக இருக்கணும். அந்த காரியத்தை நம்ம சரியாக நிறைவேற்றி முடிக்கிறதுல கண்ணும் கருத்துமாய் கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு வர போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை விட அதிகமாக நமக்கு வந்துட போகுது இல்லை இல்லையா? அதை விட பெரிய பாடுகளோ கஷ்டங்களோ நம்ம யாருக்குமே வர போகிறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் தன்னுடைய காரியத்தில், பிதா தன்னை அனுப்பின காரியத்தில் சரியாக இருப்பாருன்னு சொன்னால் நீங்களும் நானும் அதே போல் இருக்க வேண்டும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சரியாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சில நேரங்களிலே அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஹalleluya. இன்றைக்கும் கூட பாருங்க. ஆமென். மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹalleluya. ஆனாலும் அந்த மனுஷனுக்காக தான் அவர் தன்னை ஜீவ பலியாக, ஹalleluya, கடைசி வரைக்கும், ஆமென், சிலுவையிலும் கூட தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டுகளிலே 3.5 ஆண்டுகள் போகாத இடமில்லை, நடந்து திரிந்து, ஆமென், வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கடந்து போய் மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நன்மை செய்வோம். பெரிய நன்மை என்ன தெரியுமா? சுவிசேஷம். ஹல்லேலூயா. காஸ்பலை சொல்றது தான். ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை ஆமென் நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை பாஸ்டர் அவர்கள் நல்ல தியானிப்பாங்க. ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் சொல்லலாமே. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த நாள் நல்ல நாள், அப்படி தானே? இந்த நாளுக்கு என்ன நாள் சொல்கிறாங்க?
குட் ஃப்ரைடே அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியாக மொழிபெயர்த்து சொல்லுங்க பார்ப்போம். நல்ல வெள்ளி. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? புனித வெள்ளி. எந்த வெள்ளியாகவும் இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து அவர் என்ன பண்ணார்? நமக்காக பாடுகளை பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அன்று அவர் ரத்தம் சிந்தினபடினால தான் இன்னைக்கு நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ரத்தம், சிலுவையின் ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தோம். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வார்த்தைகள், வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் இவைகளெல்லாம் நிறைவேறும்படியாக தன் ஜீவனை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, நமக்காக என்ன பண்ண? தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் கிரயத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கொல்லப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிரயத்துக்கு உரியவர்களாக நம்ம எல்லாம் விலை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்களா? மீட்டு கொண்டிருக்காங்க. அந்த நிச்சயம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். இன்னும் நான் அடிமையாக இருக்கிறேன், இன்னும் நான் அடிமை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் யார் கிடையாது? அடிமைகள் அல்ல. ஸ்தோத்திரம். நாம் யாருக்கு? தேவனுக்கு உரியவர்கள். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நம்ம மனதில் இருக்கணும். அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 வார்த்தைகளை நம்ம தியானித்தோம்ல. முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிப்பை பற்றி, இரக்கத்தை பற்றி, அன்பை பற்றி, இல்லை எல்லாவற்றை குறித்தும், தாகத்தை பற்றி ஆண்டவராக தேவன் நம்மை கைவிடாதவர் என்று சொல்லி எல்லாவற்றை பார்த்து முடிந்தது என்கிறதான ஒரு வார்த்தையோடு அவர் தன்னுடைய ஜீவன் என்ன பண்ணுறாரு? சிலுவையிலே விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7 வார்த்தைகள் அவர் தன்னுடைய சிலுவையிலே மொழிந்தார் என்கிறதான காரியம் நாம் எல்லாம் அறிந்தது. இன்று நாம் மாத்திரமல்ல, பல இடங்களில், எல்லா இடங்களிலும் இந்த 7 வார்த்தைகளை முக்கியப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் உண்டு, வசனங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களோடு பேசினார், தீர்க்கதரிசிகளோடு கூட பேசினார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அநேக வார்த்தைகளை பிரசங்கித்தார், ஓமைகளாக பிரசங்கித்தார், ஓமானங்களாக அவைகளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? பேசிக்கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல ஒரு 4 பேர் கூடினாலும் உடனே என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல அவர் போதிக்க தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துலலாம் வார்த்தைகளை சொன்னார், பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வார்த்தைகள் அனைத்து முக்கியமானவைகள் தான். ஆனால் அவர் தன் மரிப்பதற்கு முன்பாக அந்த சிலுவையில் மொழிந்தாரே அந்த 7 வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம நித்தமும் தியானிக்கிறோம், ஒவ்வொரு வருடமும் தியானிக்கிறோம். இது ஒரு கடமையாக ஒவ்வொரு வருஷம் வருகிற ஒரு குட் ஃப்ரைடேயாக நம்ம நினைத்து என்ன பண்ணிடக்கூடாது? போய்விடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லப்பட்ட நம்ம கேட்டோம் பாருங்கள், 6 வார்த்தைகளிலும் எத்தனை விதமான சத்தியங்கள் புறப்பட்டு வந்தது. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிற பொழுது அவைகளின்படி செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு மாதிரியை முன்வைத்து விட்டு போயிருக்கிறாரா? அந்த மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறித்த நேரத்தில் நாம் முடிக்க வேண்டியிருக்கிறபடினால நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமே அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. 6 வார்த்தைகளையும் சொல்லுகிற பொழுது அவர் ஜீவனோடு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த 7வது வார்த்தையை சொன்ன பிறகு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஜீவனை விட்டார். இதற்கு இந்த சம்பவங்கள் சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மகா சத்தமாய் தன்னுடைய ஆவியை விட்டார், இல்லாவிட்டால் தன் மகா சத்தமாய் ஜீவனை விட்டார், தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார், முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார், இப்படியெல்லாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது, பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி.
இந்த நம்ம 7 வார்த்தைகள் சொல்லுகிறதுல முதல் வார்த்தையில் எப்படி கூப்பிடுறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 7வது வார்த்தையில் என்ன சொல்றாரு? பிதாவே நம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். முதலாவது மனுஷங்க மற்றவங்க எல்லாருக்காகவும் சொல்லிவிட்டு கடைசியாக தன்னையும் தன்னுடைய ஆவியையும் ஆண்டவர் பிதாவினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு குழந்தை அவர் பிறந்த நாளிலேயே என்ன பண்ணப்பட்டாராம்? கர்த்தருக்கென ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கு. நேரம் இல்லை, அதனால் எல்லாம் குறித்து கொள்ளுங்கள். 22, 23 வசனங்களை பார்க்கிற பொழுது அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதான 8ஆம் நாளிலே பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம்? விருத்த சேதனம் பண்ணி இயேசு என்று பெயர் வைத்தார்கள். தேவதூதனால் என்ன பண்ணது? முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை அது நிறைவேறினது, சொல்லப்பட்டது. அதே போல அந்த குழந்தையை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சுத்திகரிப்பு நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். போன வாரம் தானே நம்ம எல்லாம் பிரசங்க கேட்டோம். முதல் பிள்ளையெல்லாம் பண்ணணும், முதல் ஈற்றெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாம் கழுதையெல்லாம் கொண்டு போய் கழுதையை மீட்க வேண்டும், இல்லைன்னா அதை கொண்டு போய் கட்டி வைத்திருந்தாங்க. கட்டி இந்த கழுதையை அவுத்துட்டு வந்தாங்க. கேட்ட வார்த்தை போன வாரத்தோடு முடிந்து விடக்கூடாது. அது ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறாங்க. 23ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவரை கர்த்தருக்கென்று ஒப்படைத்தார்கள், ஒப்புவித்தார்கள் என்று சொல்லி. ஒப்பு கொடுக்கிறது என்கிறது முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிக்கிறது, சரண்டர் பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விடுகிறது. அதற்கு மேல் என்ன இல்லை, நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் யாரோட பொறுப்பு? அவருடைய பொறுப்பு என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். அன்னாள் அப்படிதான். அன்னாள் அம்மா என்ன செஞ்சாங்க? தன்னுடைய ஒரே பேரான குழந்தையை பெற்று கொண்டு போய் என்ன பண்ணாங்க? கர்த்தாவே, நான் அதை உமக்கு, அந்த ஒரு ஆண் குழந்தையை நீர் எனக்கு கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த குழந்தையை நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை, சிலுவையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்கிற வார்த்தையை நம்ம கேட்ட பொழுது, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு, ஜீவனை விட்டார். சிலர் கண்ணீர் வடிக்கிறாங்க, சிலர் கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு துக்கத்தை தெரிவிக்கிறாங்க. நம் துக்கப்பட வேண்டிய நாள் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் பாடுகளை பட்டார். அந்த பாடுகளையும் வேதனைகளையும் நினைக்காம நம்ம இருக்கணும். அதை நினைவு கூறும்படியாகத்தான் நாம் இந்த நாள் எடுத்துக்கிறோம். ஆனால் எதற்காக பாடுபட்டார் என்கிறதான காரியத்தை அறிந்து அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் போய் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுக்கும் பொழுது, பிதாவே உடைய கைகள் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எதற்காக சொன்னார்? உங்களையும் என்னையும் மீட்பதற்காகத்தான் அவர் தன்னை என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் வசனத்தை மட்டும் வாசித்து கடந்து போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்குறோம். வார்த்தைகளை கேட்குற நம்மெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ஒப்பு கொடுக்குறவங்களாம் மாறணும். இந்த நாளில் அந்த இடத்த விட்டு கடந்து போகிற பொழுது வசனத்தை கேட்டோம், 7 வசனத்தை தியானித்தோம், போனோம், இன்னைக்கு குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி முடிந்து விடுகிறதில்ல. ஆண்டவரே, என்னை நான் என்ன பண்ணுறேன்? ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறணும். ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்த கெத்சமனே தோட்டத்திலே போய் அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என்ன ஜெபித்தாராம்? அப்பொழுது கூட ஆண்டவர் இடத்துல தான் கேட்கிறார். அவர் சொல்ல, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதாம்? மரணத்திற்கு ஏதுவான வியாகுலம் கொண்டு இருக்கிறது. சீஷரிடத்துல சொல்றாரு, மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, ஆனாலும் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. போய் அவர் தூரத்தில் கல்லறி தூரம் போய் நின்று அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். என்ன ஜெபித்தாராம்? அவருடைய வேர்வையெல்லாம் எப்படி வந்ததாம்? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஒரு மனுஷன் தானே. அந்த நம்ம தம்பி முதல்ல பிரசங்கம் பண்ணாங்களே தம்பி சொன்னாங்க, அவர் மனுஷிகமாக தான் இருந்தார். இந்த பூமியில் வந்த பிறகு எப்படி இருந்தார்? மனுஷகுமாரனாக இருந்தார். நம்மை போல எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். பசித்தது சாப்பிட்டார், புசித்தார், குடித்தார், தூங்கினார், எல்லா வேலையும் அவர் செய்து கொண்டு தான் இருந்தார். அப்பொழுது சார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. அந்த ஒப்பு கொடுத்தலின் இருதயம் தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி காண்பிக்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சிலுவையிலே அடையப்படும் பொழுது, பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வசனம் நிறையா இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வசனங்களை வாசிக்கிறேன். வசனத்தை நான் சொல்லுகிறேன், வாசிக்கணும். உடனுக்குடனாக வாசித்து நம்ம முடிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக பவுல் சொல்லுகிறார் பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. அதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினாராம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவர் நேசிக்கிறோம் என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டுமா? நம்முடைய அன்பை வெளிக்காட்டணும். அப்படி தானே? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் டைவர்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். இது கடைசி வார்த்தை, முடிய போதில்ல பாவம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஒருவர் நேசிக்கிறோம்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் அன்பாக இருக்கிறோன்னு சொன்னால் என்ன செய்வோம்? எப்படி அன்பை வெளிப்படுத்துவோம்? அன்பே இல்லை. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும். தணிந்து போயிடுச்சு. ஒரு அன்பை நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால், நான் ரொம்ப ஒருத்தரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுப்போம். ஏதாயினும் ஒரு வார்த்தையிலோ ஏதாயினும் ஒரு காரியத்தில் நம்முடைய அன்பை என்ன பண்ணுவோம்? அவங்களிடத்துல விளங்க பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில் தன்னுடைய நம்மேல் அவர் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படி தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை நம்மேல் வைத்த அன்பை அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? விளங்க பண்ணிட்டார், ப்ரூவ் பண்ணிட்டார். நான் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். அதற்காக அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அதை காண்பித்து விட்டார், உறுதிப்படுத்தி விட்டார். நான் என்னுடைய மரணத்தின் மூலமாய் பண்ணினேன் என்று சொல்லி அந்த அன்பின் தேவன் சிலுவையில் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது வாசிக்க வேண்டாம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கலாத்தியர்ல பவுல் சொல்கிறார். என் மேலே அவர் அன்பு கூர்ந்தார், அதனால எனக்காக அவர் என்ன பண்ணார்? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலே அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மால சொல்ல முடியுமா? எல்லாரும் நம்ம சொல்லணும். எனக்காக சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எனக்காக தன் உயிரை கொடுத்து ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசிக்கணும். எனக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய சபைக்காக அவர் என்ன பண்ணுகிறாராம்? ஒப்பு கொடுத்தாராம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய சபை ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு மணவாளனாய் வருகிற பொழுது சபை என்ன பண்ண வேண்டுமா? மணவாட்டியாய் போக வேண்டும் என்று சொன்னால் அது கரை திரை முதலான காரியங்கள் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தாராம். ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். உங்கள் மேல் என் மேலும் அன்பு வைத்ததினால் அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய சபையானது என்ன பண்ண வேண்டும்? அப்படியே விட்டுவிடப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து விடக்கூடாது. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. நீங்களும் நானும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு மனவாட்டி சபையாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் வார்த்தையை கேட்கிறோம். இந்த விட்டு கடந்து போகிற பொழுது ஏதோ ஒரு எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு குட் ஃப்ரைடே போல நாம் போய்விடாதபடி ஆண்டவரை என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்களை போல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து உங்களை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். இந்த குட் ஃப்ரைடே நம்ம ஒரு அர்த்தமுள்ளதான ஒரு குட் ஃப்ரைடேயாக மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நம் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 7 வார்த்தைகளை தியானித்தோம். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினாலும் பிழைப்பான். 7 வார்த்தை இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கிறது. மலை பிரசங்கம், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், எவ்வளோ காரியங்கள். என் கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் போதித்தார். இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு நம்ம தியானிக்கணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். 7 வார்த்தைகளை மாத்திரமல்ல, ஆமேன், அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருந்தால் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அவர் மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
இதை பல ஆண்டுகள் முன்பதாகவே ஆமேன் யோபு அழகா எழுதிவிட்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரெடீமர் லிவத் என்று எழுதிவிட்டார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். என்னோடு கூட அவர் பேசுகிற தேவன். இன்றைக்கு 7 வார்த்தைகளை ஆமேன் கொண்டு என்னோடு பேசின கர்த்தர் தொடர்ந்து என்னோடு பேச அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசக்கூடாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளையும் தியானித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அருமை சகோதரன் பிரபு அவர்களுக்கும் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அசோக் சாமுவேல் அவர்களுக்கும் தேவ ஊழியர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் பாஸ்டர் அருள் செல்லம் அவர்களுக்கும் ரெவரண்ட் ஜோயல் கே அவர்களுக்கும் சகோதரி கெட்சி அவர்களுக்கும் பாஸ்டம் அவர்களுக்கும் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிறதான வருஷத்திலே கத்திரமானால் இன்னும் சபையில் இருக்கிறதான ஒரு சிலர் நீங்கள் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை நம்ம பாடும் பொழுது ஆமீன் ஊழியத்திற்கு என்று காணிக்கை கொடுக்கிறவர்கள் காணிக்கை கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாம் பாடுகள் போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் போதும் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கிச்சமலை பூங்காவினில் கதறியடும் ஓசை. கிச்சமலை பூங்காவினில் கதறியடும் ஓசை. எத்தீசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைகின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை உங்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. ஹல்லேலூயா. கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. Praise the Lord. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாரத்தினுடைய இறுதி நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம். உயிர்த்தெழுதலின் ஆராதனையை ஆமென் பிரைஸ் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு ஆசரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த புனித வெள்ளி ஆராதனையை, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். கல்வாரி சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை தியானித்தோம். கர்த்தாவே, இந்த ஆண்டவரே 7 வார்த்தைகள் மாத்திரமல்ல, ஆமென், உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சத்தியமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
இந்த சத்தியங்களை நாங்கள் தியானித்து அறிந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியத்தின் மூலமாய் நாங்கள் விடுதலையும் பெறுகிறோம். அப்படியா இந்த நாளிலே விடுதலையோடு எங்களை அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே தகப்பனே நாட்களை செலவழித்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது மிகுந்த மனமகிழ்ச்சியோடு புதிய அபிஷேகத்தோடு வந்து இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. ஜெபங்களுக்கு பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வந்த அடியார்களை சமாதானத்தோடு அனுப்புவீராக. துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். உழைத்து நேசித்தும் அன்பின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. God be with you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். Thank you. God bless you.